ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட டெல்லி கணேஷ் சார் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் பெரிய ஒரு நடிகரை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தமும், நம்ம வீட்டில் ஒரு ஆளை வந்து நம்ம இழந்துட்டால் எவ்வளோ வருத்தப்படுவோமோ அதை விட கொஞ்சம் வருத்தமும் அதிகமாக தான் இருக்குது நம்ம இவர் இழந்ததில். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெல்லி கணேஷ் சாரோட வீட்டுக்கு இப்போ ஒரு ஷூட் கேஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஷூட் கேஸை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பதறி போயிருக்காங்களாம். அதில் அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட் கேஸ் ஃபுல்லாகவே வந்து நிறைய இன்சூரன்ஸ் மணிஸ்லாம் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து அவங்க ஃபேமிலி மேலே, அவங்க பையன் மேலே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஃபேமிலி மேலேயும் சரி, ஒரு நபர் மேலேயும் சரி நிறைய இன்சூரன்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுனால அவங்க வீட்டுக்கு டாக்குமெண்ட்ஸாக வந்து செட்டில் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய வந்து செக்ஸுக்காகவும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாவறதுக்கு முன்னாடி நிறைய உயிலெலாம் வந்து எழுதி வச்சுருக்காரு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஷூட் கேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டு அந்த வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக உயிரோடு இருக்கும்போது உழைச்சதை தாண்டி இப்போ செத்ததுக்கப்புறமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னேற்பாடாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டாக்குமெண்ட்ஸ், அதோட சர்டிஃபிகேட்ஸ், இவர் வந்து நடித்த பழைய படங்களோட நிறைய வந்து சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுத்து அதை வந்து பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ அந்த எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறமே வந்து இப்போ அது ரொம்பவே வந்து பத்திரமா பாதுகாத்து ஒரு சூட் கேஸில் போட்டு அவங்களோட மனைவி கிட்ட தந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்களோட மனைவி வந்து இப்போ ரொம்பவே வந்து கதறி அழுதுருக்காங்க. இந்த மாதிரி வந்து மனுஷன் வந்து உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம குடும்பத்துக்காக வந்து அவ்வளோ உழைச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஸோ இப்போ இறந்ததுக்கப்புறமே வந்து இவ்வளோ உழைக்கிறாரு, இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காக வந்து இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்காரு. எக்காரணத்து கொண்டும் நம்ம குடும்பம் வந்து நம்ம இல்லாமல் தள்ளாடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாய் பல்லவி மேடம் கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஆக்ட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். எல்லா படத்துலையும் அவங்கள வந்து அவ்வளோ டிமாண்ட் கிரியேட் பண்ணி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட வந்து அவங்க அவ்வளோ டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குவாரியோட அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அமரன் படத்துக்காகவே வந்து அவங்க 3 கோடி வசூல் வந்து ஆல்ரெடி கேட்டதாகவும் சம்பளமாகவும் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் 4 நாள் பெருகி வர ஆரம்பிச்சிருவே. இப்போ 7 கோடி 8 கோடி அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறைய வந்து சம்பளங்கள் வாங்கிட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்ற விவரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மொத்தமாக வந்து அவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்றது 50 கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸில் மிகப்பெரிய லெவலில் சொத்து மதிப்பு வச்சுருக்கிறதுல ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.